Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Ben 10 Omniverse Season 6 Episode 3 Coffee Tub. ஓபன் பண்ணா அண்டர் டவுனை காட்டுறாங்க. அங்க அந்த சண்டர் பைய வந்து சாக்ஸ் வித்துட்டு இருக்கவன போய் பொட்டனிலே 4 போட்டு அது என்னது, எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியாதான்னு கேப்பான். அப்படி என்னன்னு அடையாளமே சொல்லாம ஒரு சாக்ஸ் வியாபாரிட்ட கேட்டா அவன் என்ன சொல்லுவான், வேணா 2 சாக்ஸ் எடுத்துக்குங்கன்னு சொல்லுவான். அவ்வளவுதான், காண்டாயி கத்துவான், எல்லாம் தெரிச்சிருவாங்க. அந்த இடத்துலதான் நம்ம ஜிம்மி பையன் இருப்பான். இந்த நானாரி பாயில அவனுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா இவன் ஒரு ஏலியன் பவுண்டி ஹண்டர். நல்ல வேலை இவன் கண்ணுல படலேன்னு சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்பதான் நம்ம பெண்ணு சும்மா பிச்சுக்கிட்டு என்ட்ரி கொடுப்பான். சாரி, வந்த வேகத்துல வாலிய 4 பொக்கு வைப்பான்னு பார்த்தா வந்த வேகத்திலேயே சாக்ஸுக்குள்ள மாட்டிக்குவான். அப்புறம் என்ன, அவனுக்கு நன்னா வசதியா போச்சுல்ல. ஏதோ பார்த்துட்டு ஜிம்மி திடீர்னு காணாம போவான். எங்க அவன் வெட்டுன்னு வேட்ட ட்ரை பண்ணுவான், ஒண்ணு வேலைக்கு ஆகாதா. திடீர்னு அந்த ஸ்பேனர் பைய வந்து சண்டர் அட்டாக் பண்ணிட்டு பெண்ணை காப்பாத்திட்டு அவன் கூப்பிட சல்லுன்னு பரியேந்து எஸ்கேப் ஆயிருவான். அப்புறம் என்ன, வல்கம் போல அடுத்த டைம் பாத்துக்கிறேன்னு அந்த சண்டர் பைய சல்லுன்னு பரியேந்துருவான். என்ன, பெண்ணுக்கு இவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான் தான் சுத்தமா தெரியல. ஜிம்மி பைய திடீர்னு வந்து இந்த கேஸ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேப்பான். கேஸான்னு பெண்ணுக்கே டவுட். என்னன்னா திடீர்னு எல்லா பவுண்டி ஹண்டர்ஸும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கிளப்பிட்டு வந்துட்டானுங்க. ஏன் வந்தானுங்க, எதுக்கு வந்தானுங்கன்னு தான் தெரியல. ஆனா எல்லாத்தையும் பட்டாத பாட்டு படுத்திட்டு இருப்பானுங்க. பெண்ணு இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான், ஏன்னா அந்த ஜிம்மி பைய சின்ன பைய தானே. அவன் ஏதாச்சும் சில்ட்ர மேட்டர்லாம் சொல்லிட்டு இருப்பான்னு கண்டுக்காம போயிருவான். ஆனா அடுத்தடுத்து பவுண்டி ஹண்டர்ஸ் வரத பார்த்துட்டு நானே கண்டுபிடிக்கிறேன்ட்டு கிளம்பிடுவான். அப்படி கிளம்பினவன் அந்த நண்டு பையில ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். அவன் ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போவான். அப்படி ஃபாலோ பண்ணி வந்து பார்த்ததுல எல்லா பவுண்டி ஹண்டர்ஸ்மே அங்கதான் இருக்காங்க. என்னன்னு பார்த்தலான்ட்டு போய் டோரை தள்ளுனா எவனோ செவுரு கட்டி வச்சிருப்பான். பார்த்தா ஒரு தடிமாட்டு பைய, ஏன்னா அது பிரைவேட் பார்ட்டியா. அவளே பார்த்தா எல்லா பவுண்டி ஹண்டர்ஸ் இருப்பானுங்க. அப்ப திடீர்னு அந்த ஸ்பேனர் பைய மின்னல் மாதிரி உள்ள வந்துருவான். எல்லாம் இவன் ஏன் இங்க வந்தான்னு ரவுண்டு கட்டுவாங்க. அப்பதான் இவங்க எல்லாத்துக்கும் கேங் லீடர் சைஃபனை காட்டுறாங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு ஸ்பேனரை புழக்க போறாங்கன்னு பார்த்தா அந்த தடிமாட்டு பையில தூக்கிட்டு ஒரு அடிதான் அடிப்பான். ஆளு மாட்ட எல்லா பவுண்டி ஹண்டர்ஸும் மிரண்டுருவாங்க. அவன் பாட்டுக்கு கேஷுவலா போய் உட்கார்ந்துருவான். ஏப்பா இந்த பவுண்டி ஹண்டர்ஸ்குள்ள என்ன பஞ்சாயத்துனா, எதை தேடுறோன்னு தெரியாமலேயே ஊரு புல்லா தேடி இருக்கானுங்க. ஆனா அது இனாதுன்னு சைஃபானுக்கு தெரியும். அட ஒண்ணு இல்ல, 3 நாளைக்கு முன்னாடி ஆர்மடு டிரான்ஸ்போர்ட்ல இருந்து முக்கியமான ஒரு பொருளை ஆட்டையா போட்டாங்க. அதை இவனே ஆட்டையா போடலான்ட்டு வச்சிருந்தான். ஆனா அதுக்கு முன்னாடி முந்திட்டாங்க. அட்டாக் பண்ணவன் முள்ள யூஸ் பண்ணிருக்கானாமா. அப்போ யாரா இருக்கும், அவனே தான். அவனை கண்டுபிடிச்சு அந்த பொருளை கொண்டு வந்தா பெரிய பெரிய பரிசு கிடைக்கும்னு எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டுருவான். அப்புறம் என்ன, எல்லாம் பிச்சுக்கிட்டு கிளம்பிடுவானுங்க. எங்க பெண்ணு எந்த ஒரு கவலையும் இல்லாம ஜம்முன்னு ஜூஸ குடிச்சிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஜிம்மி பைய வேக வேகமா வந்து பதட்டத்தோட பவுண்டி ஹண்டர்ஸ் எல்லாம் ஆர்ஜித்தை தேடிட்டு இருக்காங்க. ஆனா பெண்ணு அதை பெருசா கண்டுக்காம போட போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருன்னு பத்தி விடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் இவன் பொடி பையன் தானே, அப்படி என்ன பெரிய கேஸா இருக்க போகுதுன்னு நினைப்பு. அவன் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரான்னு கிளம்பிடுவானா. கரெக்டா அவன் போனதும் ஸ்பேனர் வந்து பவுண்டி ஹண்டர்ஸ் எல்லாம் ஆர்ஜித்து கிட்ட ஏதோ முக்கியமான பொருள் இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. வா நம்ம சீக்கிரம் போய் ஆர்ஜித்தை கண்டுபிடிக்கலாம். ஜிம்மியும் இதே மேட்டர் தான் சொல்லி இருப்பான். அப்பையெல்லாம் கேட்காத நம்மால இப்ப நம்ம பிச்சுக்கிட்டு கிளம்பலாம்பா. ஏன் ஸ்பேனர் கூட ஜிம்மி புத்திசாலின்னு சொல்லிட்டு போவான். அவனுக்கெல்லாம் இவனை பத்தி தெரிஞ்சிருக்கான்னு பயங்கர சாக்கு. அப்புறம் என்ன, நேரா ஆர்ஜித்தோட கம்பெனிக்கு போய் எல்லாம் கிறுக்கு பையில திருடு போன இடத்துல முடி கடந்துன்னு சைஃபன் சொன்னான். என்னத்த திருடுனேன்னு அந்த ஸ்பேனர் விசாரிப்பான். அப்படிலாம் நான் திருடலையே, நான் இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு, அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காரு கழுவுன சர்டிபிகேட்லாம் காட்டுவான் நன்னாரி பைய. சோ அப்படி அவன் பில்டப் மேல பில்டப் அள்ளிட்டு இருப்பான். திடீர்னு அந்த கிராப் பைய உள்ள வந்து ஆர்ஜித்து ஆட்டைய போட்டு அதை கொடுத்துருப்பான். ஏய் இப்போ பென்னு சைடு 3 பேரு, ஆனா அவன் சைடு அவன் ஒருத்தன் தானே. சோ அடங்குடாமா, எட்டி பார்த்தா ஏகப்பட்ட பேரு கல்பிக்கிட்டு வருவானுங்க. ஆக ஊரு ஒண்ணு ஊடிட்டாங்க ஐயா, ஒண்ணு ஊடிட்டாங்க. ஆர்ஜித் அப்படியே அலண்டு போயிருவான். இல்ல கவலைப்படாத, நாங்க உன்னை பாத்துக்கிறோம் பாங்க. ஆனா அவனுக்கு உசுரை விட ஹீரோங்கிற ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். பெண்ணு அந்த கிராப் பையில அடிச்சு தூக்கிட்டு எப்படியாச்சும் இந்த ஆர்ஜித் பையில எங்கேயாச்சும் சேஃப்டியா கூட்டு போகணும், வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேப்பாங்க. பார்த்தா கிறுக்கு பையன் தப்பிக்கிறதுக்காண்டி எக்கச்சக்க வழியை வச்சிருப்பான். ஸ்பேனர் என்ன பண்ணுவான், நீங்க தப்பிச்சு போயிருங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு அவன் பாட்டுக்கு அட்டாக் பண்ண கிளம்பிடுவான். அப்புறம் என்ன, இவங்க சந்து பந்தெல்லாம் ஒளிஞ்சு எஸ்கேப் ஆவாங்களா. நம்ம ஆளுகளும் கண்ணுல பட்டாம மறிஞ்சி போவாங்க. அப்ப அந்த ஜிம்மி பைய வந்து பாதுகாப்பா ஒரு இடம் இருக்குன்னு கூட்டு போவான். பார்த்தா அது ஒரு பெரிய ஹாலு. இப்ப இவங்க தப்பிச்சு போற மேட்ரு ஸ்பேனருக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்படி ஜிம்மி கரெக்டா வந்து கேட்டான், ஒருவேளை அவன் உனக்கு ஃப்ரெண்டானு கேப்பாங்க. தெரியலம்பா. அப்ப நம்ம பெண்ணு பயலுக்கு பயங்கரமா பசிக்குமா. சோ ஜிம்மி சில்லி ஃப்ரைஸ் வாங்கிட்டு வரேன்னு குடு குடுன்னு ஓடிடுவான். அப்பதான் நம்ம ரூக்குக்கு ஒரு டவுட், ஏன்னா ஸ்பேனரையும் ஜிம்மியும்
ஒரே டைம்ல பார்க்க முடியல. இவங்கிட்ட ஒரு மேட்டர் சொன்னா ஸ்பேனருக்கு தெரியுது, அவங்கிட்ட ஒரு மேட்டர் சொன்னா இவனுக்கு தெரியுது. இதுல இருந்து என்ன தெரியுது, ரெண்டு பேரும் ஒரே ஆளா இருப்பாங்களோன்னு. ஆனா பென் அப்படியெல்லாம் இல்லான்ட்டு நம்ம ஆர்ஜித் பையில ரவுண்டு கட்டி டேய் இனா மேட்டராடா உன்னை துரத்துறாங்க நீ அப்பானா அந்நேரம்னு பார்த்து நம்ம ஸ்பேனர் பைய சில்லி ஃப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். இப்ப டவுட் கன்ஃபார்ம் ஆயிருச்சா? வாங்கிட்டு வர சொன்னது ஜிம்மி கிட்ட, வாங்கிட்டு வந்தது ஸ்பேனர். ஏதோ மிஸ் ஆகுதே. இட்ஸ் ஓகேன்னு சில்லி ஃப்ரைஸ் தின்னா செம டேஸ்ட். என்னடான்னா அது ஏலியன் ஸ்டிங்கர் பிங்கர் சிப்ஸா, அதுல புழுவத்தான் ஃப்ரை பண்ணி இருப்பாங்க. சாரி இப்ப அது மேட்டர்ல உன்னை ஏண்டா துரத்திட்டு வராங்கன்னு கேட்டா ஏதோ ஒரு பெரிய பொக்கிசா மாதிரியும் இவனை கடத்தி கொண்டு போய் விக்கிற மாதிரியும் சீனா போடுவான். இப்போ என்ன பஞ்சாயத்துன்னு அவன் சொன்னாதானே ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா அவன் பெருசா அழட்டிக்க மாட்டான். எங்களுக்குள்ள எந்த பஞ்சாயத்தும் இல்ல, ஏதை நாங்க பேசியே தீர்த்துக்குவோம், ஃப்ரீயா விடும்பா. அந்நேரம்னு பார்த்து ஒச்சிக்கின்னு எல்லாம் உள்ள வந்துருவானுங்க. வேற யாரும் இல்ல 667788 பேருகளை பாரு. அப்புறம் என்ன எப்பவும் போல மங்கு 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 மங்குன்னு நம்ம ஆளுக்கும் அவனுக்கும் சண்டை நடக்கும். பெண்ணு மெகாவாட்டா மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவன் சேவையை செஞ்சுட்டு இருப்பான். எப்படி என்னதான் இவங்க கஷ்டப்பட்டு முக்குன்னு அஜித்தை காப்பாத்த ட்ரை பண்ணாலும் அவனு அலேக மண்டையோட கவி சும்மா சல்லுன்னு கிளம்பிடுவானுங்க. ஆகா என்ன பண்ணலான்னு பிளான் பண்றதுக்குள்ளேயே ஸ்பேனர் பைய பிச்சுக்கிட்டு மேல போயிருவான். என்ன பொசுக்குன்னு போயிட்டான்னு எட்டி பாப்பானுங்க. கேரக்டர் ஜிம்மி வந்து இல்ல டைம் ஆச்சு வாங்க போலாம், நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்கம்பா. என்னடா இது ஒரே மர்மமா இருக்குதே. அப்பவும் பெண்ணுக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. அப்படியே கட் பண்ண அதே ரெஸ்டாரண்ட்ல ஆர்ஜித் பையில தூக்கொண்டே போட்டு ஆட்டைய போட்ட பொருளை கூடுறா விளக்கணி. அப்பா எந்த பொருள் என்னன்னு தெரியாத மாதிரியே நடிகிறாராம். அப்ப அந்த ஆர்ஜித் பைய தனியா போய் நின்னுட்டு என்ன ஏதாச்சும் பண்ணீங்க, இதை யூஸ் பண்ணி உங்களை பொல்லந்துருவேன்னு மிரட்டுவானே. நம்ம ஆளுகளும் கரெக்ட் அங்க வந்துருவாங்க. என்ன ஜிம்மிய மட்டும் வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஆளுங்க டுமுக்கு டுமுக்குன்னு உள்ள போய் பாப்பானுங்க. அந்த ஆர்ஜித் பைய வாயில போடுற மாதிரி மிரட்டிட்டு இருப்பான். அந்நேரம்னு பார்த்து ஸ்பேனர் பைய உள்ள வருவானா. இவனை தானே ஜிம்மின்னு நினைச்சாங்க. இல்ல கிறுக்கு பையில உன்னை வெளியே தானே பாத்துக்கிட்டு சொன்ன, ஏம்ல உள்ள வந்தனியாப்பான். அவனுக்கு இவங்க என்ன பேசுறாங்கன்னே சுத்தமா புரியாது. இங்க அந்த ஆர்ஜித் பைய வாய்க்குள்ள போட்டுருவேங்கிற மாதிரியே மிரட்டிட்டு இருப்பானா. எவ்வளவு நேரத்துக்கு ஏமாறுவானுங்க. இல்ல அவனை போய் பிடிச்சி நசுக்குங்களேன்னுவான். நிஜமாவே வாயில போட்டு முழுங்கிடுவான். அட கிறுக்கு பையிலே அது ஒரு டீஹைட்ரேட்டட் டெக்கட்டான் ஆர்மி. அதையா முழுங்குனே நேக்கு தெரியுண்டா வெண்ணன்னு சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு அவன் வயித்துக்குள்ள கட்டமுட்டன்னு கலக்க ஆரம்பிச்சிருவான். சைஃபானுக்கு எல்லாம் பீதி ஆயிரும். ஏன்னா இப்ப அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியே வர போகுதுன்னு. அவனும் வாயில இருந்து என்னத்தையோ துப்புவான். அந்த பொட்டி மாதிரி வந்து விழுமா. அதுவும் அப்படியே பில்ட் ஆகி ஒரு டெக்கட்டான் ரோபோட் வந்து நிக்கும். மறுபடியும் வயிறு வலிச்சு இருமி துப்புவான். இன்னொரு ரோபோட் வந்து நிக்கும். பெண்ணெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிருவான். மிரண்டு எங்க சைஃபானுக்கு சமகாண்டாயிரும். ஆர்ஜித் இப்ப அத முழுங்கிட்டான். இப்ப அதை எப்படி எடுக்கணும்? வேற என்ன கட்டிங் தான். அத பார்த்தா பெண்ணு சும்மா இருப்பானா? ஸ்பைடர் மங்கியா மாதிரி 88 ஆர்ஜித்தை வெட்ட விட்டாம தடுத்து பெண்ணு ஒரு சைடு பாய, எங்க நம்ம ரூக்கு ஒரு சைடு பாய, ஸ்பேனர் ஒரு சைடு லாக் பண்ண சண்டை முத்தி போயிடும். சோ அப்படி மங்கு மங்குன்னு நெப்ப நேரமா சண்டை போடுவானுங்க. இங்க அந்த ஆர்ஜித் பையிலும் தப்பிக்க முடியாம தப்பிச்சு என்னென்னமோ பாடுபட்டு இருப்பானா. அப்பதான் பெண் இருந்துகிட்டு இல்ல அதான் ரோபோட்ஸ் எல்லாம் உருவாக்குறீல்ல, அதை யூஸ் பண்ணி எங்களை காப்பாத்தலாம்பா. அது எப்படி இவன் காப்பாத்த முடியும்னு முழிப்பான். அட கிறுக்கு பையிலே அதை உருவாக்குனதே இப்ப நீதான், உன்னோட ஆர்டர் இருக்குதால வெயிட்டிங்ல இருக்குதுன்னு அதை அட்டாக் பண்ண சொல்லுவானுங்க. ஆனா அவனுக்கு அப்பவும் என்ன சொல்லணும்னே தெரியாது. எப்பவும் போலதான் அவனை விடாதி ஹே வெட்டி கொல்லு ஹே அத சொல்லுவான். அம்பட்டு தான் எல்லா ரோபோட்ஸும் பாஞ்சு போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். என்ன அது நம்மால நோக்கி வருமா? இல்ல கரெக்டா சொல்லு ரூட்டு மாறுதும்பா. அப்படி கரெக்டா சொன்ன உடனே அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் எல்லாம் அடிச்சு தெறிக்க விடுங்க. இவனுங்க என்னதான் முக்குன்னு முக்கிய அட்டாக் பண்ணாலும் அதுங்களுக்கு சின்ன கீரல் மட்டும்தான் விழுமே தவிர வேற ஒண்ணு ஆகாது. அதுவும் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். எதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சோ அப்படி வெனைய கழட்டிட்டு இருப்பாங்க. ஆர்ஜித்தால நம்ப முடியாது. ஏன்னா அவன் வயித்துக்குள்ள இருந்து ரோபோட்ஸ் வந்துகிட்டே இருக்குமா. சோ தண்ணி குடிக்கணும்னு பாஞ்சு போவான். எல்லாரும் வேண்டான்னு கத்திட்டு தண்ணிய தட்டி விட்டுருவாங்க. ஏன்னா தண்ணி குடிச்சா ஆர்ஜித்தோட சோலி முடிஞ்சுது. அப்ப இந்த ஸ்பேனர் பைய பாஞ்சு சண்டரை போட்டு அடிச்சிட்டு இருப்பானா. அவன் அடிச்சு அடியில மேல போய் இடிச்சு கீழே வந்து விழுந்தது ஜிம்மி. அது எப்படி மேல ஸ்பேனரா போய் கீழே ஜிம்மியா வருவான்? கன்ஃபார்மே ஆயிருச்சா இப்ப இவன் தான் ஸ்பேனர்னு. ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா சரி ஓகே நான் வெளியில போறேன்ட்டு கிளம்பிடுவானா. அப்படி ஜிம்மி போனவன ஸ்பேனரா வந்து நிப்பான். இப்ப நீ யார கேட்டு மேன் உள்ள வந்தேன்னு யாப்பான். என்னடா சொல்றீங்க ஒன்னும் புரியலப்பானா. அந்த டைம் சைஃபான் ஆர்ஜித்தை புடிச்சுக்குவான். என்ன அந்த ஆர்ஜித் பையன் இன்னும் ஏகப்பட்ட ரோபோட்ஸ துப்பிட்டே இருப்பான். இன்னும் எத்தனை பேர் தாண்டா வருவாங்க? சரி அதை நான் பாத்துக்கிறேன்னு பெண்ணு டோபிக்கா மாறிடுவான். அதுதான் பயங்கரமான ஏலியனாச்சே. மூஞ்ச திறந்து காட்டுவான். அவ்வளவுதான் சைஃபான் மட்ட ஆர்ஜித் முழுங்கின எல்லாத்தையுமே துப்பிடுவான். அப்ப அந்த கியூபும் வெளியில வந்துருமா. ஆக கட்சிச்சின்னு பெண் எடுப்பான். அந்த கொல்ல வல கை வலிக்கி நேரா சைஃபான் கையில போய் விழும். அத ஆர்ஜித் புடுங்க போய் நேரா ஸ்பேனர் கிட்டே வந்துரும். அவ்வளவுதான் எனக்கு வேணுங்கிறது கட்சிச்சு பாயிண்ட் கிளம்பிடுவான். இப்ப ஆர்ஜித் கிட்ட அந்த ரோபோட்ஸ் இருக்குது இல்ல, அவன் சொன்னா அதுங்க கேக்கும். சோ சைஃபான கூட்டத்தோட லாக் பண்ணிடுவான். அவங்க எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி நிக்க வச்சு இனிமேட்டு இந்த ஏரியாண்டா உங்களை பார்த்த இடத்துலயே உங்களை கொலி
தோண்டி புதைச்சிடுவேன், ஓடு ஓடுன்னு பத்தி விட்டுருவான். அவ்வளவுதான், அஜித் அப்படியே பெரிய மாஸ் ஹீரோ ஆயிருவான். பேசாம பிரசிடென்ட் அணிக்கலாமான்னு ஐடியா பண்ணிட்டு போவான். எங்க அந்த ஜிம்மி பைய ஜாலியா வேர்க்கடலை தின்னுட்டு இருப்பான, பெண்ணுக்கு காண்டாயிரும். எல ஜிம்மி, எங்க கிட்ட ஏதாச்சும் மறக்கிறியான்னு கேப்பான். நீங்க சண்டை போறத டட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து பார்த்தேன்பா, அதுக்காண்டி மன்னிப்பும் கேப்பானா. ரூக்கு கம்ப்ளீட்டா அவனை ஸ்கேன் பண்ணி பாப்பான், அந்த சிப்பு இவங்கிட்ட இருக்கா இல்லையான்னு. செக் பண்ண வரைக்கும் ஒண்ணுமே இல்ல. சரி, உனக்கு தெரிஞ்ச மேட்டர் எல்லாம் சொல்லுன்னு கேப்பாங்க. அஜித் பிரசிடென்ட் ஆக போறான், நான் ஓட்டு போட போறேன்னு குடுகுடுன்னு ஓடிடுவான். இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஸ்பேனர் யாரா இருக்குன்னு கன்ஃபியூஷன்லயே இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.